கனவு ஆசிரியர் தேர்வு மாதிரி வினாக்கள். ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வாட்டி நான் என்ன யோசிச்சேன்னா, ஏற்கனவே இந்த எஸ்சிஆர்டி நம்ம கொடுத்த அந்த சிலபஸில் கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே, அதை பற்றி நம்ம எதுவும் ரிசர்ச் பண்ணவே இல்லையே. அதனால் அதை இப்போ பார்க்கலான்னு நினச்சேன் நான். ஸோ நமக்கு கொடுத்த கொஸ்டின் மாடல் கொஸ்டினில் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வகுப்பறை மேலாண்மை சார்ந்த கேள்வி வந்திருந்தது. நீங்கள் கவனிச்சிங்களா? கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வகுப்பறை மேலாண்மை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேறுபட்ட மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்க ஆசிரியர் தெரிவு செய்ய பயன்படுத்தும் கோல்டு காலிங் எனப்படும் வகுப்பறை மேலாண்மை உத்தியை பயன்படுவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு பின்வருவனவற்றில் எது? இப்போ நம்ம கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கோல்டு காலிங் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் வந்து நோட் பண்ணீங்களா? கோல்டு காலிங் இது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டதே கிடையாது கோல்டு காலிங். ஸோ இது என்னன்னு பார்க்கறதுக்காக நான் ப்ரௌஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு அவங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம்ப்பா. அவங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் அதில் வந்து 2 ஆப்ஷன், ஒன்று ராங்கு ஒன்று ரைட்டு, அது மட்டும் எடுத்துக்கிறேன். செல்வி கீதா மாணவர்களின் ஆர்வத்தை தூண்ட இதுவரை கற்பிக்காத ஒரு தலைப்பிலிருந்து மாணவர்களிடம் வினாக்களை கேட்கிறார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். திரு தாஸ் மாணவர்களின் பெயர்கள் எழுதிய ஐஸ்கிரீம் குச்சிகளை பயன்படுத்துகிறார். மேலும் ஒவ்வொரு முறை வினாக்களை கேட்கும் போதும் ஒரு குச்சியை வெளியே எடுத்து மாணவரை தேர்ந்தெடுக்கிறார். இது வந்து நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ். Which of the following is the best example of a teacher using a classroom management technique called cold calling? Options: Miss Geeta asks students questions on a topic that she has not yet taught to gauge students' interest. Mr. Das uses ice cream sticks with students' names on them and pulls out one each time he asks questions. So these are the options. ஸோ இது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வகுப்பில் கலந்துக்கிறாங்க, ஆர்வத்தோடு இருக்காங்களா, இல்லை டீச்சர் கூப்பிட்டா தான் வராங்களா. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாலண்ட்ரினா தன்னார்வம், அவனே கை தூக்குவான், மிஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்வாலண்ட்ரினா நம்ம கூப்பிடுறது. So participation can be voluntary or involuntary. ஒன்று அவனோட ஆர்வம், இல்லைன்னா நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சி யாரை வேணா கேட்போம் இல்லையா, that becomes involuntary. Voluntary participation units consists of instructors posing a question or comment and asking for volunteers to respond by raising their hand. Questions asked by the instructor were based on questions given to the students prior to class and followed the orders provided to students. ஸோ இது வாலண்டரி பார்ட்டிசிபேஷன். அவங்களே மாணவர்களே ஆர்வத்தோடு எப்படி பங்கு பெறுவார்கள் அப்படின்னு பார்த்தா, ஆசிரியர் ஏற்கனவே எடுத்த பாடத்திலிருந்து கேள்வியை கேட்பார். மாணவர்கள் கைகளை உயர்த்தி பின் பதிலளிப்பார்கள். இவ்வகையில் மாணவர்கள் தன்னார்வத்துடன் பங்கேற்பார்கள். இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. வாலண்டரி பார்ட்டிசிபேஷன், ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவங்க எழுந்து கையை தூக்கியோ எப்படியோ அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ கையை தூக்குன ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம யாரையோ செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, தட் பிகம்ஸ் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன். ஸோ யாருக்கு ஆன்சர் தெரியுமோ அவங்க தான் கையை தூக்குவாங்க. நாம் இப்போ வந்து வகுப்பு மேலாண்மை அப்படின்ற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஒரு மெத்தட் வந்து கால் அண்ட் ரெஸ்பான்ஸ். When the teacher asks a question and the class all call out the answer, இதில் வந்து ஒரு செலெக்ஷனே கிடையாது, எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க.
Okay, where the teacher asks a question and the class all call out the answer. ஆசிரியர் கேள்வியை கேட்க மாணவர்கள் அனைவரும், please note this point, மாணவர்கள் அனைவரும் பதிலளிப்பார்கள். இதுல வந்து நீ சொல்லு, அவன் சொல்லு, இவன் சொல்லு இதெல்லாம் கிடையாது. யார் கையை தூக்குற ஆன்சர் அது எதுவுமே கிடையாது. எல்லாருமே பதிலளிப்பார்கள். எப்படி எல்லாருமே பதிலளிப்பார்கள் பார்க்கலாமா? Call and response in teaching refers to a strategy where pupils respond in unison to a certain teacher call. The call is often verbal but can sometimes be accompanied by hand gestures or full body actions. For example, jumping, clapping or walking from one place to another. So in the call and response strategy la enna பண்ணுவாங்க? So teacher gives a call, for that students will respond. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கிளாஸ் சைலண்ட்டாக இருக்கணும், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் திடீர்னு கிளாஸ் வந்து ஏதோ அமைதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிங்கர் ஆன் யர் லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அப்படி நம்ம ஃபிங்கர் ஆன் ஆர் லிப்ஸ் அப்படி வச்சு காட்டுவோம். உடனே பசங்க வந்து தெரிஞ்சிடும், அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ தட் பிகம்ஸ் அ ஜெஸ்டர். நான் வந்து வாயில விரல வச்சேன்னா that is a gesture. So students will automatically become quiet. என்னோட கால் என்ன? நான் வாயில விரல் வைக்கிறேன். ஸோ அதை பார்த்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? they become silent. So this is a type of classroom management. இது வந்து நம்ம இந்த கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். வெறுமனே கிளாஸ் சைலண்டாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் இந்த கால் அண்ட் ரெஸ்பான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். During call and response, there is an energetic back and forth between speaker, usually the teacher, and listeners, the class. The teacher gives a call in the form of a question or a statement to be completed, which is answered by the response of the group. In the call and response la வந்து என்ன பண்ணுவாங்க? டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க. இட் வில் பி இன் ஃபார்ம் ஆஃப் அ கொஸ்டின் ஆர் அ ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுகெதராக தே வில் ஆன்சர். இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 + 2, தட் வில் பி த கால். ஸோ வாட் வில் பி த ரெஸ்பான்ஸ்? மாணவர்களிடக்கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும்? 2 + 2 என்ன? 4. ஸோ இதுதான் கால் அண்ட் ரெஸ்பான்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இது சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், சயின்ஸில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எதுக்கு வேணாமே இந்த கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சினானிம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு அவனோட பதிலை அவன் சொல்லுவான் இல்லையா? ஆனால் இதுக்கு முன்னாடி மாணவர்களை நம்ம தயார்படுத்திக்கலாம். இப்படி இது சொன்னேன்னா நீ அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி மாணவர்களை தயார்படுத்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைலன்ஸுக்கு நான் வாயில் விரல வச்சேன்னா அவன் சைலண்ட் ஆகிடணும். ஸோ இது மாதிரி நம்ம கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் கிளாஸ் ரூமுக்கு. So children will also enjoy. Oh, miss இப்படி பண்ணா நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they will know. இப்போ கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் ஒரு வகை. ஓகேவா? இப்போ எப்படி இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இப்போ நம்ம வந்து போர்டில் ஏதோ எழுதிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. போர்டில் ஏதோ எழுதிட்டு இருக்கோம் டீச்சர். அந்த டைமில் கிளாஸில் ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம திரும்பி ஹலோ அப்படின்னணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் ஹலோ சொன்னால் நீ ஹாய் சொல்லணும்ன்ட்டு. ஸோ ஹாய் சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் சொல்லும்போது யார் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்களோ அவங்க அட்டென்டிவ் ஆகிடுவாங்க கிளாஸில். புரியுதா? ஸோ கிளாஸ் வந்து ஒரே நாய்ஸியாக இருக்குது. உடனே கொஞ்சம் டீச்சர் வந்து ஹலோ அப்படின்னு சொன்னால் எந்த குழந்தைங்க கவனமாக இருக்காங்களோ கிளாஸில் they will respond இல்லை, immediately they will tell, மிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நான் மிஸ் ஹலோ சொன்னால் நான் ஹாய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீச்சர் ஹலோ சொன்னோன்னே ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? ஹாய்ன்னு சொல்லிடுவாங்க. அதனால என்ன ஆகும்னா மற்ற குழந்தைகள், எந்த குழந்தைங்க வந்து கிளாஸில் கவனச்சிதறோடு இருக்காங்களோ அவங்க வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஹக்குனா அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் என்ன சொல்லுவான்? மட்டாட்டா. இட் குட் பி எனி திங், என்ன வேணா வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மை டர்ன். மை டர்ன் சொல்லிட்டு ஐ ஆஸ்க் அ கொஸ்டின்.
Then I will tell your turn. அவன் ஆன்சர் சொல்லுவான். For example, my turn, 2 2s are. So your turn அப்படி நான் சொன்ன பிறகு அவன் என்ன ஆன்சர் பண்ணுவான், 4ன்னு சொல்லிட்டு டுகெதர் தே வில் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் ஐ டெல் மை டர்ன், அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓ மிஸ் மை டர்ன் சொல்லிட்டாங்க, அப்போ ஏதோ கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவனோட பதில் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி அ குரூப் ரெஸ்பான்ஸ். இட்ஸ் நாட் டெஸ்டிங் அண்ட் இண்டிவிஜுவல். இது வந்து குழுவாக வேலை செய்யறது, தனியாக இதை யூஸ் பண்ண மாட்டோம். கால் அண்ட் ரெஸ்பான்ஸ். கோல்டு காலிங் is a technique that creates an expectation that all students are ready to answer every question. This promotes attention, engagement and participation. So இதுதான் நமக்கு questionல வந்திருக்கு இல்லையா, cold calling. அது என்ன டெக்னிக்னா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், எல்லா ஸ்டூடெண்ட்டும் நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும், அதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும், கிளாஸ்ல அட்டென்டிவாக இருக்கணும், நான் அவனை என்கேஜ் பண்ணியிருக்கணும், அவனோட பார்ட்டிசிபேஷன் மஸ்ட். ஸோ திஸ் இஸ் கோல்டு காலிங். கோல்டு காலிங் இஸ் டிசைன்ட் டு ப்ரமோட் ஆக்டிவ் திங்கிங் during whole class questioning. Rather than asking for a volunteer, the teacher poses a question, pauses, allowing all students to think and answer in their heads, and then calls on a particular student to respond. So cold calling என்ன? So இது வந்து volunteers கிடையாது. Teacher poses a question, ஒரு கேள்வி கேட்பாங்க. Pausesனா ஸ்டாப் பண்ணுவாங்க, கேள்வி கேட்டு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. எதுக்கு அந்த டைம்னா, for the students to think their answers. மாணவர்கள் வந்து பதிலை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேண்டமாக கேட்பாங்க. கோல்டு காலிங் என்பது ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க அனைத்து மாணவர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கும் ஒரு நுட்பமாகும். இது கவனம், ஈடுபாடு மற்றும் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. இப்போ கோல்டு காலிங்னு பசங்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும் நம்ம. அப்போ they will be very attentive. ஐயோ மிஸ் இப்போ கேள்வி கேட்க போகிறாங்க, யாரை வேணால் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அது கவனம், ஈடுபாடு மற்றும் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. ஒன்ஸ் இந்த கோல்டு காலிங் வந்து கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா பசங்களோட ஈடுபாடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கே ஆர்வமாக பங்கேற்பார்கள். இது நெக்ஸ்ட் மெத்தட், ஷோ காலிங், where students are ready to show their work at any time, encouraging them to follow on from and develop their peers' answers. The show calling ன்றது என்னன்னா, நம்ம ஒரு டாபிக் கொடுத்துருவோம், ஓகே, they will be ready to show their work at any time. ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பேராகிராஃப் ரைட்டிங்கோ இல்லை ஒரு எஸ்ஸே ரைட்டிங்கோ இல்லை ஒரு மைண்ட் மேப்போ சம்திங் we are giving them, ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒர்க் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து அவங்களே சுயமாக செய்யறதுக்கு நம்ம உதவி பண்ணுறோம். இப்போ கிளாஸில் அப்படியே நம்ம ரவுண்ட்ஸில் இருக்கும்போது ஒரு சிலது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம காலில் வந்து ஷோ பண்ணுவோம், கிளாஸில் வந்து அதை ஷோ பண்ணுவோம். வில் கால் த ஸ்டூடெண்ட் அண்ட் வில் ஷோ. தட் இஸ் ஷோ காலிங். வாட் வி ஆர் ஷோயிங், அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை. ஓகே, ஸோ அதை பார்த்து மற்ற குழந்தைங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். மற்ற குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து ஓ இப்படிலாம் நம்மளும் எழுதலாமா. ஒரு டீச்சர் எழுதுறது வேற, தன் சம வயதில் இருக்கவன் இந்த அவ்வளோ அழகாக எழுதும்போது அவனுக்கு மற்ற குழந்தைங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். இம்முறையில் மாணவர்கள் தங்கள் படைப்பை எந்த நேரத்திலும், ஸோ ஒரு அந்த இந்த ப்ராசஸ்லேயே அவங்க டீச்சர் வந்து காட்டலாம். ஒரு மைண்ட் மேப் போட சொல்கிறாங்க, போட்டு முடித்த பிறகு உடனே இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைங்களுக்கு காட்டலாம். எந்த நேரத்திலும் மற்றவர்கள் பார்க்கவும் திருத்தவும் தயார் நிலையில் வைத்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது. ஸோ அதை பார்த்து உடன் பயிலும் மாணவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள ஏதுவாகும். இதுதான் ஷோ காலிங். Show call is a type of cold call that involves
taking students written work and displaying it to the class. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க எழுத்து தேர்வு எழுத்து மூலமா என்ன பண்ணியிருக்காங்களோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுது கிளாஸ்ல. Champion teachers use it to maximize rigor and accountability for written work, spotlight bright spots in student work and build a culture of revision. ஸோ அந்த மாணவர் செஞ்சதுல எது ரொம்ப சிறப்பா இருக்கு, எது அதை ஹைலைட் பண்றது. ஸோ திரும்பி ரிவைஸ் பண்ணலாம் இல்லையா, அவங்க எழுந்ததை வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்ப்பாங்க. மேம் இப்போ காட்ட போறாங்க கிளாஸ்க்கே அப்படின்னு சொல்லும் போது they will revise. Warm call instead of cold call provides opportunities for students to try their answers out in a small group or pair discussion before being called on randomly. ஸோ வார்ம் கால்னா கோல்டு கால்க்கு ஆப்போசிட் கிடையாது. இதில் என்னன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இவ்வகை மாணவர்கள் தங்கள் பதிலை குழுவாகவோ இணையுடன் கலந்து ஆலோசித்தோ பதிலளிக்க ஏதுவாகிறது. ஃபர்ஸ்ட் they'll டிஸ்கஸ், ஆனாலுமே செலெக்ஷன் வந்து ரேண்டம் தான். ஸோ வார்ம் கால்னா you will have some time. இப்போ கோல்டு கால்னா question, just a small pause and then the answer. கேள்வி, கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறோம் அவன் யோசிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆன்சர். அது கோல்டு கால். வார்ம் கால் என்ன பண்ணுவோம்னா கேள்வி கேட்போம், ஹியர் ஆல்சோ வி கிவ் தம் டைம். ஆனால் என்னன்னா தே கேன் டிஸ்கஸ், ஒரு குரூப்பாவோ இல்லை ஒரு பேராவோ டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்சர். அதுக்கப்புறம் பதில் வந்து ரேண்டமாக தான் கேட்போம். சிமிலர் டு கோல்டு கால் தான். Cold calling involves posing a question and then immediately selecting an individual student or group to respond, or in its more extreme version, call on the student first and then asking the question. In contrast, warm calling implies the students will have the opportunity to prepare for being called on to some extent. So நம்ம டிஃபரன்ஸ் பார்க்குறோம், கோல்டு காலிங் வார்ம் காலிங்க்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்குறோம். ஸோ கோல்டு காலிங் சம்டைம்ஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கேள்வி கேட்கலாம். தட் இஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோல்டு காலிங் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் ஓகே? இட் இஸ் ஓகே ஃபார் சம் டாபிக்ஸ், இட்ஸ் நாட் ஓகே ஃபார் சம் அதர் டாபிக்ஸ். ஏன்னா அந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு அவனுக்கு ரீச் ஆயிருக்கு அது இருக்கு இல்லையா. இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ரேண்டமாக கேட்கும்போது தே வில் பி எம்பாரஸ்டு. ஆன்சர் தெரியல அப்படின்னா தே வில் பி எம்பாரஸ்டு. பட் வார்ம் காலிங் இட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரிப்பேர். ஓரளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். வேறுபட்ட மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்க ஆசிரியர் தெரிவு செய்ய பயன்படுத்தும் கோல்டு காலிங் எனப்படும் வகுப்பறை மேலாண்மை உத்தியை பயன்படுவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு பின்வருவனவற்றில் எது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஐயோ கோல்டு காலிங் இதை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது, இது நம்ம கிளாஸ் ரூமில் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் தான். மேலாண்மை இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்னிக் தான். பட் என்னன்னா நமக்கு மேபி வி டிடன்ட் நோ இட்ஸ் நேம். இது இப்படி கூப்பிட்டா அது கோல்டு காலிங் அப்படின்னு தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை எனக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ வேறுபட்ட மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்க ஆசிரியர் தெரிவு செய்ய பயன்படுத்தும் கோல்டு காலிங். ஸோ பின்வருவனவற்றில் எவை? இதுதான் நம்மளோட கேள்வி. இப்போ நம்ம சூப்பராக ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? செல்வி கீதா மாணவர்களின் ஆர்வத்தை தூண்ட இதுவரை கற்பிக்காத ஒரு தலைப்பில் இருந்து மாணவர்களிடம் வினாக்களை கேட்கிறார். இது ஆப்ஷன் 1. திரு தாஸ் மாணவர்களின் பெயர்கள் எழுதிய ஐஸ்கிரீம் குச்சிகளை பயன்படுத்துகிறார். மேலும் ஒவ்வொரு முறை வினாக்களை கேட்கும் போதும் ஒரு குச்சியை வெளியே எடுத்து மாணவரை தேர்ந்தெடுக்கிறார். ஸோ நமக்கு இது தெரியும் எது கோல்டு காலிங். ஏற்கனவே கற்பிக்காத ஒரு தலைப்பிலிருந்து கேட்கறதே கிடையாது கோல்டு காலிங். அது என்னது, அது மாணவனுக்கு தெரியாது. ஒரு கொஸ்டின் போடுவாங்க, டீச்சர் கேட்பாங்க, அது யார் பதில் சொல்ல போறான்னு மாணவனுக்கு தெரியாது. அதுதான் கோல்டு காலிங் இல்லையா? இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தாஸ் என்ன பண்றாரு, திரு தாஸ் ஐஸ்கிரீம் குச்சிகளை பயன்படுத்துகிறார். இப்போ ரேண்டமா கூப்பிடுறதுக்கு வி மே யூஸ் எனி டெக்னிக். ஸோ இவர் என்ன பண்றாரு, ஐஸ்கிரீம் குச்சிகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் குச்சியில மாணவர்களோட பேரோ இல்லை ரோல் நம்பரோ நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ பேர் எழுதி வச்சா அது ஒரு கிளாஸ் ரூமுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இதை ரோல் நம்பர் எழுதி வச்சோன்னா நம்ம போகிற எல்லா கிளாஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐஸ்கிரீம் குச்சியில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ரோல் நம்பர் 5 நான் எடுக்கிறேன், அதில் ரோல் நம்பர் 5 வருது. ஸோ ரோல் நம்பர் 5 யாரோ அவங்களுக்கு அந்த கொஸ்டின் போகும்.
ஸோ தட் பாய் ஆர் கேர்ள் வில் ஆன்சர். அப்புறம் இந்த 5ஆம் நம்பர் கொஸ்டின் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் எடுத்து இன்னொரு மாணவர் கேட்பா. அது ஒரு 15 வந்ததுன்னா அந்த 15 யார் ரோல் நம்பரோ அவங்க எழுந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ பேர் எழுதுனா எனக்கு வந்து எல்லா கிளாஸ்க்கும் நான் திரும்ப திரும்ப பேர் எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நான் ரோல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணேன்னா எல்லா கிளாஸ்க்கும் ஒரே டைப் ஆஃப் ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நமக்கு இருக்கிற டைமை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐஸ்கிரீம் குச்சி தான் பயன்படுத்தணும் கிடையாது. ஸோ இட்ஸ் எவ்ரிபடிஸ் கிரியேட்டிவிட்டி. நம்ம கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இந்த கோல்டு காலிங். நம்ம எல்லாருமே வகுப்பறையில் பயன்படுத்துகிற டெக்னிக் தான் இல்லையா? ஸோ இதுதான் சரியான பதில். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இதில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து கேள்வியை நம்ம பசங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, கேள்வியை சரியா படி. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேவா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேள்வி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லீஸ்ட் வார்த்தை நம்ம மனசில் பதியவே பதியாது. ஸோ சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும் போது இதில் எது தேவையில்லாதது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நம்ம எது தேவையானதோ அதை செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஹியூமன் மைண்ட் இல்லையா, ஹியூமன் மைண்ட் அப்படிதான் யோசிக்கும். அதனால கேள்வியை ஒரு முறைக்கு 2 வாட்டி தயவு செய்து படிச்சு பாருங்க. ஏன்னா இந்த தவிர எல்லாருமே செய்யக்கூடிய மனுஷனோட இயல்பு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த லீஸ்ட்ன்றது மனசுல பதிவே பதியாது, இல்லை மோஸ்ட் யூஸ்டுன்னா அந்த மோஸ்ட் மனசுல பதியாது. கேள்வியை ஒரு முறைக்கு தயவு செய்து 2 முறை படிங்க. ஏன்னா டென்ஷனாக இருப்பீங்க, டென்ஷனில் ஏதோ தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க. பட் இவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இந்த சென்ஸ் ஒரு கொஸ்டின் வந்து திரும்ப நான் ஃபுல்லாக எல்லா கேள்வியும் முடித்த பிறகு திரும்பவும் நான் போய் படித்து பார்த்துட்டு அதுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ண பிறகு சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் முடிச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு சொல்கிற மாதிரியே தான் ஒரு வாட்டி திரும்பவும் செக் பண்ணுங்க. அந்த லீஸ்ட்டு மோஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களான்னு தயவு செய்து இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க. Thanks for watching. Like, share and subscribe.